2000 ரூபாய் சிறப்பு நிதிக்கு எதிரான வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், 2000 ரூபாய் சிறப்பு நிதிக்கு எதிரான வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. இது யார் தொடுத்த வழக்கு? வழக்கினுடைய பின்னணி என்ன? நீதிமன்றம் என்ன காரணத்தை கூறி தள்ளுபடி செய்திருக்கிறது? கண்டிப்பாக, அதாவது வறுமை கோட்டிற்கு வசிப்பவர்களை அடையாளம் கண்டு 2000 ரூபாய் சிறப்பு நிதி உதவி வழங்கும் திட்டத்தை தமிழக அரசு தற்போது நிறைவேற்றி வருகிறது. இது தொடர்பான அரசாணை பிறப்பித்திருந்தது. இந்த ஒரு அரசாணைக்கு தடை விதிக்க வேண்டும் என விழுப்புரத்தை சேர்ந்த கருணாநிதி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் மணிக்குமார் மற்றும் சுப்பிரமணியம் பிரசாத் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணை நடைபெற்று வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் வில்சன் அவர்கள், அதாவது ஏழைகளுக்கு 2000 ரூபாய் நிதி உதவி வழங்குவதை தங்கள் தரப்பிலிருந்து எதிர்க்கவில்லை எனவும் இதற்காக அரசு தற்போது மேற்கொள்ளும் நடைமுறையை மட்டுமே தாங்கள் எதிர்ப்பதாகவும் தெரிவித்தார்கள். அதாவது தற்போது முதலில் வறுமை கோட்டிற்கு கீழ் வசிப்பவர்களுக்கு உதவித்தொகை வழங்க முடியும் என்று தெரிவித்த தமிழக அரசு தற்போது தேர்தல் நெருங்கி வரும் இந்த நேரத்தில் ஏழைகளாக கருதப்படுவர்களையும் இந்த ஒரு பட்டியலில் சேர்த்துள்ளதாகவும் இதற்கான விவரங்களை சேகரிக்கும் வகையில் தற்போது படிவங்களை விநியோகித்து வருவதாக தெரிவித்தார். எனவே தற்போது உண்மையிலேயே வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்களை முறையாக கணக்கெடுத்து அதன் பிறகே வழங்க வேண்டும், தடை விதிக்க வேண்டும் என்றும் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தமிழக அரசை பொறுத்த வரைக்கும், அதாவது தற்போது இந்த வழக்கை தொடர்ந்த அந்த மனுதாரர் போலியான அரசின் அரசாணையை தற்போது நீதிமன்றம் தாக்கல் செய்துள்ளார். இந்த அரசாணையை தமிழக அரசு பிறப்பிக்கவில்லை, வேறொரு அரசாணை பிறப்பித்துள்ளதாக அவர் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது. அதனையும் ஏற்றுக்கொண்ட மனுதாரர் தரப்பு, ஒருவேளை தங்கள் தரப்பிலிருந்து போலியான அரசாணை அதாவது தமிழக அரசு பிறப்பித்த அரசாணை போலியாக தங்கள் தரப்பு தாக்கல் செய்திருந்தால் அது தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அது மட்டுமில்லாமல் இது தொடர்பாக ஒரு புதிய மனு தாக்கல் செய்ய உள்ளதாகவும் மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த வாதங்கள் முடிவடைந்ததில் இன்றைய தினம் தீர்ப்பு வரும் நீதிபதிகள் தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் இந்த வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் சரியானபடியே கணக்கெடுத்து தற்போது நிதியுதவி வழங்கப்பட்டு வருகிறது. எனவே தடை விதிக்க முடியாது என்று கூறி அந்த கருணாநிதி என்பவர் தொடர்ந்த அந்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளார்கள். தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி மதன்.